நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். இன்றைய நாட்களிலே வாக்குத்தத்த செய்திகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். யோபேல் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்து வரும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாசத்துக்கான இந்த 2024வது வருஷத்தின் 10வது மாசம் என்று சொல்லக்கூடிய இந்த அக்டோபர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாசத்துக்கு கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தில் பார்த்தீங்கன்னா களங்கள், தானியம், ஆலை, திராட்சரசம், எண்ணெய் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள வசனம் நமக்கு அதுக்குரிய விவரத்தை சொல்லுது. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வசிக்க பண்ணுவார். சீயோன் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய சபையை குறிக்கிறது, தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது. இதுக்குள்ள இருக்கக்கூடிய குமாரர்கள் எப்பொழுதுமே கர்த்தர் பார்த்தீங்கன்னா பைபிள்ல பார்க்கும் பொழுது ஆண்கள் தலைகளை மட்டும்தான் எண்ணுவார். அதுவும் அந்த வயது வந்த தலைகளை மட்டும்தான் எண்ணுவார். 6 லட்சம் புருஷர்கள், 5000 புருஷர்கள் அப்படின்னா. இந்த பெண்கள், சிறு பிள்ளைகள் அதெல்லாம் கணக்கு வராது. ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவரை மட்டும்தான் ஆண்டவர் பார்க்க நல்ல கவனமாக பார்ப்பாங்க. அதை வச்சுதான் பைபிள்ல விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. 6 லட்சம் பேர் எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ 6 லட்சம் பேர்களுடைய மனைவி, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் எகிப்திலிருந்து வந்ததை குறித்து பார்க்க முடியும். அப்போ இந்த இடத்துல சீயோன் குமாரர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். யாரை சொல்றாரு அப்படின்னா குடும்ப தலைவர்களை. அப்போ இந்த மாசத்துக்கு, இந்த 10வது மாசத்துல குடும்ப தலைவர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுக்குள் அல்லது கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு தக்கபடிதான் முன்மாறி பின்மாறி. உங்களுடைய சொல்லுவாங்கல்ல, மாசம் முதல் மாசத்துல முதல் நாள்ல சம்பளம் வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 15 நாளைக்கு 10ஆம் தேதி 15ஆம் தேதி வரைக்கும் சம்பளம் இருக்கும். 20ஆம் தேதிக்கு பிறகு மாச கடைசி ஏன் இல்லைன்னு நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஆனா இங்கே இந்த முன்மாதிரியும், அதாவது மாசத்துக்கு முந்தின நாட்களும் மாசத்துக்கு பிந்தின நாட்களும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுவார். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? நீங்க கர்த்தருக்குள் இருக்கணும். அப்ப எப்படி ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும்போது களங்கள் தானியத்தினால் நிரம்பும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ களம் என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது இடம், கூடும் இடம், ஒரு செயல் நடக்கும் இடம், இதுதான் பொருள். அப்போ கூடும் இடம், ஒரு இடம் அல்லது ஒரு செயல் நடக்கும் இடம், இது களம். அப்போ இந்த புருஷர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு களத்துல இறங்கி கூடுகிறவர்களாக, ஒரு செயலை செய்யக்கூடியவர்களாக மாறும். சொல்றது இல்லையா? களத்தை நீங்க சொல்ற இருப்பாங்க. களங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. களம் என்பதற்கு திரும்ப நான் விவரமா சொல்றேன். தூங்காம விழிச்சிருக்க செதற விடாங்க, எண்ணங்கள், சிந்தனைகளை, யோசனைகளை செதற விடாங்க, கவனமா கேளுங்க. களம் என்பதற்கு இடம், ஒரு கூடும் இடம் அல்லது ஒரு செயல் நடக்கும் இடம். அப்போ ஒரு இடத்துல நீங்க கூடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ எங்கெங்க கூடணும்? ஒன்று, உங்க குடும்பத்தோடு நீங்க கூடி இருக்கிறவர்களாக, நீங்க செய்கிற வேலைகளோடு கூடி இருக்கிறவர்களாக, ஊழியம் செய்கிறவர்கள் கூடி இருக்கிறவர்களாக. இந்த கூடி இருப்பது என்ன அப்படின்னா ஐக்கியம். எங்கே 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தினால் கூடியிருப்பீர்களோ அங்கே நான் இருப்பேன்னு சொல்லி அதெல்லாம் கவனம் பார்க்கணும். இதான் களம். 2வது அங்க பார்க்கும் பொழுது தானியம் அப்படி சொல்லப்பட்டிருக்குது.
தானியங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு உணவு அல்லது பிரதானமான ஒரு உணவு. இந்த முக்கியமான இந்த பிரதானமான அப்படின்னு சொல்லும் போது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லும் போது தேவனுடைய வார்த்தைகளை குறிக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்பது ஒரு தானியம் போல, ஒரு விதை போல. அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி பேசும்பொழுது விதைக்கு ஒப்பாக பேசி ஒரு கதையை சொல்வதை, ஒரு உண்மை சொல்வதை குறித்து பார்க்கிறோம். அப்போ இந்த மாசத்துல நீங்கள் அடுத்து எப்படி முதல்ல கூடுகிறவர்களாக செயல்படுகிறவர்களாக இருக்கணும். இரண்டாவதாக பிரதானமான உணவாக இருக்கக்கூடிய, முக்கியமான உணவாக இருக்கக்கூடிய இந்த தானியங்கள் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் பேசக்கூடியவர்களாக, செயல்படுத்தக்கூடியவர்களாக, அதை வாசிக்கக்கூடியவர்களாக, அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக நீங்கள் மாறணும். அதாவது வாக்கு தத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக நீங்கள் மாறணும். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆலைகளில் அப்படின்னு சொல்ல, ஆலை அப்படின்னு சொல்லப்படுது. ஆலை என்றால் என்ன? வசதி இருப்பிடத்தின் பொருள். அதாவது வசதி இருப்பிடத்தின் பொருள். இருப்பிடம் என்பது அதிகபட்ச பொருளாதார நன்மைகள் மற்றும் செயல்திறனை பெறுவதற்கான ஒரு இடம். இருக்கீங்களா? அப்போ இந்த அதிகபட்ச பொருளாதாரம், நன்மைகள், செயல்திறன், இதுதான் ஆலை. அப்போ இந்த வருஷத்துல, அதாவது இந்த மாசத்துல, இந்த 2024 வருஷத்தின் இந்த 10வது மாசத்துல உங்களுடைய செயல்திறன், அதாவது உங்களுடைய வேலை, கையிடுகிற வேலைகள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். உங்கள் வேலைகள் எல்லாவற்றிலும் ஒரு எழுப்புதலை காணப்போகிறீங்க. உங்கள் வேலைகள் இருந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் மாறும். அதிகபட்ச பொருளாதாரம், பணம் எவ்வளவு பற்றாக்குறையா இருந்துச்சோ அந்த பற்றாக்குறை இல்லாமல் இந்த மாசத்துல உங்களுக்கு நிறைவானதை நீங்க பார்க்க முடியும். அதுக்கடுத்து சொல்லப்பட்டிருக்கு திராட்சரசம். திராட்சரசம் 104 சங்கீதத்தில் 15 வசனத்துல மனுஷனுடைய இதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசம் அப்படின்னு சொல்றாரு. திராட்சரசம் என்பது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மகிழ்ச்சியை குறிக்கிறது. இந்த மாசம் உங்களை கர்த்தர் உங்கள் இதயத்தை மகிழ்ச்சியாக்குவார். திராட்சை ரசத்துல பார்க்கும் பொழுது கேன்சர் சுகமாகுது அப்படின்றாங்க, இதய நோய்கள் குணமாகுது அப்படின்றாங்க. இன்னைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் திராட்சை ஆலைகளை வைத்து திராட்சை சாறுகளை எடுத்து அது ஒரு இன்னைக்கு வேலையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அதுதான் அவங்களுடைய முக்கிய உணவுல முக்கியமான ஒரு பங்கா இருக்கிறது. அவங்களுடைய எல்லா நன்மையான விசேஷங்களிலும் திராட்சை ரசங்கள் முதல்ல கொடுத்துருவாங்க. நீங்க எப்படி வெல்கம் ஜூஸ் கொடுப்பீங்க, அது மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா திராட்சை ரசங்கள் அதுதான் முக்கிய பரிமாற்றமாக பரிமாறுறாங்க. ஏன் அப்படின்னா மனுஷனுடைய தேவன் சொல்றாரு மனுஷனுடைய இதயத்தை மகிழ்ச்சியாக்கக்கூடியது. அதே போல இந்த வருஷத்துல இந்த மாசம் 10வது மாசம், இந்த வருஷத்துல 2024 வருஷத்துல இந்த 10வது மாசம் உங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியாக இருக்க போகிற ஒரு மாசம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது எண்ணெய். எண்ணெய் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அபிஷேகத்தை குறிக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல இன்னைக்கு உங்களுக்கு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கல, ஆல்ரெடி கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டார். எப்போ அப்படின்னா எப்போ இந்த உலகத்திலிருந்து உங்களை வேறு பிரிச்சு எடுத்தாரோ, ஆண்டவருடைய பிள்ளையாக பிரிச்சு எடுத்தாரோ, ரட்சிப்பை கொடுத்தாரோ, அன்னைக்கே உங்களுக்கு அபிஷேகத்தை பண்ணிட்டார். இன்னைக்கு நீங்க அபிஷேகத்தை இழந்து தான் போயிருக்கீங்க, அல்லது அபிஷேகத்தை விட்டு போயிருக்கீங்க, அபிஷேகத்தை உருக்குலைய வச்சிருக்கீங்க, சீர்குலைச்சு வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். ஆனா அபிஷேகம் உங்களுக்குள்ள தான் இருக்கும். அதை அனல் மூட்டி எரிய விடுறது உங்க கையில் இருக்கு. இந்த அபிஷேகம் எதை குறித்து சொல்லப்படுதுன்னா சங்கீதம் 23 என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வருகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த அபிஷேகம் எதுக்கு அப்படின்னா, ஏன் நான் மறுபடியும் அபிஷேகத்தை நான் ரினியூவல் பண்ணணும், மறுபடியும் எதற்காக நான் புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சத்துருக்களுக்கு முன்பதாக அது ஒரு பந்தியாக, உங்களுடைய நிறைவுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், ஒரு காரணமாக இருக்கும். அதனால அபிஷேகத்தை மறுபடியும் நீங்க என்ன பண்ண ரினியூவல் பண்ணணும். ஆண்டவரை சொன்ன, ஆண்டவரே நான் ரட்சிக்கும் போது என்னை அபிஷேகம் பண்ணீங்க, நான் பாவம் செய்து மீறுதல் செய்து அக்கிரமம் செய்து பலவிதமான தவறுகள் செய்து நான் என்ன பண்ணிட்டேன், இறந்துட்டேன். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனமா கேட்கணும். இதுக்கு நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு பேப்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் இருக்கு. இந்த பேப்பரை நான் கொஞ்சமா நான்
என்ன பண்ணுறேன், சுருக்கிறேன். ரெண்டாவது கொஞ்சமாக சுருக்கிறேன். மூணாவது கொஞ்சமாக சுருக்கிறேன். நாலாவது சுருக்கிறேன். இப்போ சுருக்கியாச்சு, இந்த பேப்பர் சுருக்கியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணியாச்சு, இதை திரும்ப எடுத்து சரி பண்ணுறேன். சரி பண்ணுறேன். என்னால் சரி பண்ண முடிஞ்சா அந்த சுருக்கு என்னை விட்டு போகல. இப்படிதான் நம்ம ரட்சிப்பு பெற்று தேவ அபிஷேகம் பெற்று நம்ம சில பாவங்கள் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய அபிஷேகத்தை இழந்து போயிட்டோம். திருப்பி இந்த அபிஷேகத்தை கொண்டு வர முடியாது. திருப்பி அந்த பேப்பர் இருந்த மாதிரி, இந்த பேப்பர் எப்படி இருக்கு, சுருக்காத பேப்பர் எப்படி இருக்கு, அது மாதிரி கொண்டு வர முடியல. இதை என்னத்தை தேய்ச்சாலும் கொண்டு வரும். அப்போ எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் அது சரி பண்ண முடியாது. செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டு திரும்புறதை விட செய்யாமலே இருக்கிறது நல்லது தானே. சொல்றது இல்லையா, சொல்றது இல்லையா, இருக்கீங்களா? நான் வந்து ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தம்பி, என்னை ஹேர் கட் பண்ண தம்பி சொன்னார், சார் நீங்கள் டை அடிக்கவே மாட்டேன், நீங்கள் டை அடித்தா நல்லா இருக்கும். நான் இதுவரைக்கும் டை அடித்தது இல்லை, டை அடித்தது இல்லைப்பா. ஏன் சார், நிறைய கிறிஸ்தவங்க அடிக்கிறாங்களே சார். அவங்க அடிப்பாங்க, நான் அடிக்கிறதில்ல. அது ஒரு சில குறையா, அது ஒரு மீறுதலாக ஒரு பாவமாக தெரியுது. என்ன செய்வோம், நான் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவன். நான் செஞ்சேன் அப்படின்னா அது மற்றவங்களுக்கு செய்ய தூண்டுதலாக இருக்குமே ஒழிய அவங்க பரிசுத்தாரு, ஓ ஆமாம் கரெக்டு, நீங்கள் பாஸ்டாக இருக்கீங்கள. இன்னைக்கு இதுதான் விஷயம். நம்ம செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுக்கலாம், நம்ம செஞ்சுட்டு 1000 மன்னிப்பு கேட்டுக்கலாம், 10,000 மன்னிப்பு கேட்டோம், 1,00,000 மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஆனால் திரும்ப அந்த சுருக்கான திரும்ப அது என்ன ஆகாது, சீராக முதல் மாதிரி ஆகாது. அதனால நீங்க என்ன ஆயிக்கோங்க, மனம் மாறிக்கும். வேதம் சொல்கிறது, சீயோன் குமாரரே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு. அப்போ களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்து ஓடும். இதுக்கு ஒரு 4 விதமான வாசல்கள் நம்ம எடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு வாசல்களையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு சில காரியங்கள் இருக்கு. என்னென்ன காரியம்? முதல் காரியம், சங்கீதம் 40:17, 40வது சங்கீதம் 17வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். 40வது சங்கீதத்தில் 17வது, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். போதும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். இன்னைக்கும் சொன்ன பாருங்க, இந்த பேப்பர் கசங்கிறது போல கசங்கிட்டோம், மறுபடியும் இந்த பேப்பரை முன்ன இருந்த மாதிரி கொண்டு வர முடியல. எவ்வளவோ மன்னிப்பு கேட்டாலும், எவ்வளவோ உபவாசம் போட்டாலும், எவ்வளவோ தலைகளை நின்று, எவ்வளவோ சாட்சி சொல்லி, எவ்வளவோ காணிக்கை தசமம் கொடுத்து நம்மளால அதை சரி பண்ண முடியல. சுருங்கினது. அதே போல அபிஷேகத்தை இழந்தது. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நினைக்கிறது விடாமல் இருக்கிறார். நடக்காம பார்க்கிறவங்க, இந்த களங்கள் உங்களுக்கு ஆசீர்வதிக்கவும், தானியம் ஆசீர்வதிக்கவும், நிரம்பவும், ஆலை திராட்சரசம் எண்ணெய் வழிந்து ஓடவும் கர்த்தர் செய்ய போகிறார் என்றால் அது உங்களுடைய காரியம் கிடையாது, உங்களுடைய விஷயம் கிடையாது, உங்களுடைய செயல் கிடையாது. இது கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அசைக்க முடியாத நினைவுகள். அவர் உங்களை மறக்காமல் இருக்கிறார். ஒரு பொழுதும் அவருடைய கண் இமையை உங்களை விட்டு அகற்றாமல் இருக்கிறார். ஒவ்வொரு இடத்திலையும் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரை மறந்து போனார். சங்கீதம் 115:12 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை நினைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் ஆசீர்வதிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அவர் நினைக்கிறதுனால தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்க மனைவியை ஆசீர்வதிக்கிறார், உங்க கணவனை ஆசீர்வதிக்கிறார், உங்க பிள்ளைய ஆசீர்வதிக்கிறார், உங்க பிள்ளையுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறார், உங்க பிள்ளையுடைய வாலிப நாட்களை ஆசீர்வதிக்கிறார், உங்க பிள்ளையுடைய சிறு பிள்ளைகளுடைய நாட்களை ஆசீர்வதிக்கிறார், அவங்களுடைய படிப்புகளை ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைங்க நல்ல மதிப்பெண்கள் எடுக்க கத்துக்க பேசுகிறாரு.
கீழ்ப்படிய செய்கிறாரு, எல்லாமே செய்கிறார். அவருடைய நினைவுகள்ல மாத்திரமே, உங்க நினைவு கிடையாது. ஏசாயா 55:8 வாசிக்கும், உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. உங்கள் நினைவுகள் அப்படி சொல்ற, உன் நினைவுகளோ உன் வழிகளோ அல்ல. உன் செய்திக்கு தக்கபடி, உன் நினைவுக்கு தக்கபடி அவர் கொடுக்கறது கிடையாது. அவருடைய நினைவுக்கு படி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதனாலதான் உங்களை குறைவில்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வருஷத்தின் 10வது மாசம் மற்றொரு மாசத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு அப்படியே அவருடைய நினைவு இருக்கிறபடினாலே உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உங்களை பழுகவே பழுகி பெருகவே பெருக உங்கள் கடன்கள் மாறும், கவலைகள் மாறும், நோய்கள் மாறும், வியாகுலம் மாறும், ஆவிசுவாசம் மாறும், பயம் மாறும், நெகட்டிவ் தாட்ஸ் மாறும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த தடைகள், குழப்பங்கள் எல்லாம் மாறும். ஆமென். நீங்க பழைய மாதிரி இருந்த மாதிரியே இருக்காதீங்க. கொஞ்சமாவது திரிய தூண்டி விட்டு, கடந்த நாள் நான் ஜெபித்த பொழுது சொன்னேன், விளக்குல எண்ணெய் குறைஞ்சினா எண்ணெயை ஊற்றி திரிய தூண்டி விட்டு எரிய வைங்க, மங்கி போகாதீங்க. அடுத்தபடியா 2வது விஷயம், சங்கீதம் 140:12. சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். இன்னொரு விஷயம், 2வது விஷயம், முதல்ல கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். 2வது, கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க என்னை விசாரிக்க யாருமே இல்லை. என் தகப்பன் இல்லை, என் தாய் இல்லை, என் கணவன் இல்லை, என் மனைவி இல்லை, நண்பர்கள், உற்றார்கள், உறவினர், அண்ணன், தம்பி என்னை விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஓடி ஓடி போய் செஞ்சேன், ஓடி ஓடி போய் கொடுத்தேன், என்னை விசாரிக்க மாட்டேன்றாங்க. இந்த காரியங்களை நான் அனுபவித்து தான் கொண்டிருக்கிறேன். எத்தனையோ பாஸ்டர்களுக்கு, எத்தனையோ விசுவாசிகளுக்கு, எத்தனையோ உறவினர்களுக்கு, எத்தனையோ சகோதரர்களுக்கு, எத்தனையோ சகோதரிகளுக்கு முன்னாடி போய் தலை கொடுத்து செஞ்சிருக்கிறேன், முன்னாடி போய் நின்றுக்கிறேன். ஆனால் என்னை விசாரிக்க யாருமே இல்லை. என்னையோ என் மனைவியோ பிள்ளையோ விசாரிக்க இன்னைக்கும் ஆள் கிடையாது. ஏன்னா விசாரிக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவரை தவிர இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. கர்த்தர் நம்மளை விசாரிக்க வல்லவராக இருக்கிறார், கிருபை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் விசாரிக்கிறார். சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்றார். உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய வம்பு என்ன, உங்களுடைய வழக்கு என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன, உங்களுடைய காரியம், உங்களுடைய தேவை என்ன, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த மாசம் விசாரிக்க போகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்க மனுஷன் விசாரிக்கவில்லை என்று சொல்லி நீங்க சோர்ந்து போகாதீங்க. என் உறவினர்கள், என்னை பெற்றவர்கள் விசாரிக்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் என்னை விசாரிக்கிறார், என்னுடைய வழக்குகளை விசாரிக்கிறார், என் நியாயங்களை விசாரிக்கிறார், என் தேவைகளை விசாரிக்கிறார். எனக்கு என்ன வேண்டுமோ, ஒரு பிள்ளைக்கு, ஒரு பெற்ற தாய்க்கு மேலாக, தகப்பனுக்கு மேலாக என் தேவன் எனக்குள்ளது விசாரிக்கிறார். வேதம் சொல்லி 1 பேதுரு 5:7 அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறபடினாலே, வாசிங்க வசனத்தை, 1 பேதுரு புஸ்தகம் 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் விசாரிக்கிறவனால கவலையை போட்டு யோசித்து கொண்டு இருக்காதீங்க. கவலைகளை நினைத்து சிந்தித்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்காங்க. கவலைகளை அவரிடத்துல இறக்கி வச்சிருங்க. ஆண்டவர், நீர் விசாரிக்கிறவர். என் கவலையை உங்க மத்தியில சொல்லிட்டேன், என் தேவைகளை உங்க மத்தியில சொல்லிட்டேன், என் வம்பும் வழக்கும் உங்க கருத்துல சொல்லிட்டேன், என்னுடைய பலவீனத்தை உங்கள்கிட்ட சொல்றேன். எந்திரிச்சு ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இங்க வலிக்குது ஆண்டவரே, சொல்லுங்க, வலியை சரி பண்ணிடுவேன். இவ்வளவு பணம் தேவைன்னு சொல்லுங்க, ஆண்டவர் கொடுத்துருவார். இருக்கீங்களா? பிரியமான தேவனே, அவர் விசாரிக்க இந்த மாசத்துல கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவரோடு பேச ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க, பேசிக்கொண்டே இருங்க. நடக்கும்போது பேசுங்க, படுக்கும்போது பேசுங்க, உட்காரும்போது பேசுங்க, சாப்பிடும்போது பேசுங்க, வேலை செஞ்சுக்கிட்டே பேசுங்க. அவர் விசாரிக்கிறார். உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி கேட்கிறார். உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி கேட்கிறார். உங்களுக்கு கொடுக்கும்படியாக அவருடைய கரம் நீட்டப்பட்டு, அவர் கரம் குறுகி போகாமல் நீட்டப்பட்டு. விசாரிக்க யாருமே இல்லையே, நான் அனாதியானே, சொந்தமில்லையே, பந்தமில்லையே இல்லை. பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறது, சேனைகளின் கூட்டம், தேவ பிரசனம். ஏன்னா நான் உணர்ந்துகிட்டு இருக்கிறேன், கைவிடப்பட்ட சூழ்நிலையில
எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டு விமர்சனம் பண்ற சூழ்நிலையில இன்னைக்கு நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே உங்களுக்கு நான் வார்த்தைகளை என்று சொல்கிறேன். மூன்றாவது காரியம், சங்கீதம் 72:12. சங்கீதம் 72:12 வாசிக்கலாம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். அடுத்து மூன்றாவது காரியம், கர்த்தர் நம்மை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த வருஷம் 2024 வருஷம், இந்த 10வது மாசம் உங்களை கர்த்தர் எல்லா பிரச்சனைகளிலும் விடுவிக்க போகிறார். உங்களை தொடர்ந்து வந்த, உங்களை தாக்கி கொண்டிருக்கிற வியாதியாக இருக்கட்டும், மரணமாக இருக்கட்டும், மரண பயமாக இருக்கட்டும், பலவிதமான நெகட்டிவாக இருக்கட்டும், வறுமையாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், பொல்லாத பிரச்சனைகள், எந்த சத்துருவோட பிரச்சனை, ஏவல், சூனியம், மந்திரம், சேவனை, முகமாத்து, எந்த விதமான காரியமாக இருக்கட்டும், சத்துருவோட உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆயுதங்களை போட்டிருந்தாலும் கர்த்தர் அந்த பலவிதமான ஆயுதங்களில் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவர். உங்களான பிரச்சனைகளை கர்த்தர் உங்களுக்கு விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார். காரணம் என்னன்னா, மத்தேயு 8:26 வாசிக்கும் பொழுது, Matthew chapter 8 verses 26, மத்தேயு 8:26 வாசிப்போமா? அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பாருங்க, இந்த இடத்துல ஓடி வந்து சொல்றாங்க, எங்களால நீ செஞ்சது மாதிரி எங்களால செய்ய முடியல, எங்களால இதை நடப்பிக்க முடியல அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசி. நீங்க கூட இந்த நாட்டில் ஒரு அற்ப விசுவாசம் சொன்னாங்க. கடந்த 9 மாசம் இருந்து வந்துச்சு, இந்த 10வது மாசத்தை இன்னைக்கா மாறப்போகுது. இப்படியே காலத்தை நான் ஓட்டிடுறேன், இப்படி இந்த வருஷத்தை ஓட்டிடுறேன், இப்படியே ஓடட்டும், இன்னும் என்ன நடக்கட்டும், என்ன செய்ய திட்டம் நடக்கட்டும், இப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், அற்ப விசுவாசிகள். எதை பார்த்து? நடக்காது, கிடைக்காது, போகாது, வராது, செய்யாது, என் பிரச்சனை மாறாது, என் பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லை. பிரச்சனைகள் மாறும், கர்த்தர் நினைச்சால் மாறும். நீ வேதம் சொல்லு, அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். காற்று போல, கடலை போல, அலைகளை போல பலவிதமான பிரச்சனை உங்களை சூழ்ந்திருந்தாலும் கர்த்தர் அதட்டுகிற ஒரு வார்த்தை உங்களுக்கு முன்பதாக எல்லாவற்றையும் நீக்கி இன்னைக்கு போட போகிறது. உங்கள் கலங்கள் தானியத்தால் நிரப்பும், ஆடைகள் திராட்சரசம் எண்ணெயால் வலிந்து விடும். இந்த மாசம் நிறைவான ஒரு கிருபையை நீங்க மகிமையை பெற போறீங்க. 4வது காரியம், சங்கீதம் 107:41. சங்கீதம் 107:41 எடுத்து வாசிப்போமா? எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். ஆமென். அடுத்தபடியாக கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். இந்த மாசம், அதாவது இந்த வருஷம் 2024 வருஷம் 10வது வருஷம், திரும்ப இந்த 2024 வருஷத்தை நினைவுபடுத்தி இந்த 10வது மாசத்தை ஏன் மறுபடியும் நான் ஒரு சொல்லி நினைவுபடுத்துகிறேன் என்று சொன்னால், 9 மாசம் பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவிதமான பாவம், சாபம், அக்கிரமம் உங்கள் வாழ்க்கையில சூழ்ந்து உங்களை அற்ப விசுவாசப்படுத்தி, பயப்படுத்தி, உங்களை காயப்படுத்தி, ஒன்றும் செய்ய விடாதபடி, செயல்படுத்த விடாதபடிக்கு உங்களை செயலற்றவர்களாக வைத்திருக்கிற அந்த சாத்தானுடைய கருத்து உங்களை மறுபடியும் எடுத்து கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அதுக்காகத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். புரியுதா நான் சொல்றது? அதனால மறுபடியும் இந்த வருஷம், இந்த மாசம் சொல்லி மறுபடி குறிச்சு பேசுறேன். ஏன்னா இந்த மாசம் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஆமென். என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், வேதம் சொல்கிறது பாருங்க, எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை உயர்த்தி, உங்களை கனப்படுத்தி, உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளையுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன பண்ண போறாரு?
ஒரு மந்தையை போல பழுகி பெருகி பூமியை நிரப்ப வைக்க போகிறோம். பிள்ளைகளுக்கு ஞானம் இல்லை, அறிவு இல்லை, அழகு இல்லை, துணி இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களுடைய துணிகளை புதுசாக மாற்ற போகிறார். இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் துணிகள் பழமையாக போகவில்லை, கிழிந்து போகவில்லை, அவங்க செருப்புகள் தேய்ந்து போகவில்லை, அறுந்து போய் எல்லாமே புதுசானது. நேற்றைய தினத்துல முதல் தினம் வெள்ளிக்கிழமை நானும் பாஸ்டமா பேசிக்கிட்டு என்னுடைய பீரோவை திறந்து அதில் பார்த்த துணிகள் பார்த்தேன். எல்லா சட்டை கழிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா எல்லா சட்டையும் கழிக்க முடியாது, எல்லாமே புதுசாக இருக்கு, எல்லா பேண்டும் புதுசாக இருக்கு. ஆனால் எல்லாம் வாங்குறது எப்போ? 2008, 2010, 2012, 2014, 2015, 2016, 2018, 2019. அதுக்கு முன்னாடி வாங்கின துணிகளாக இருக்கு, ஆனால் எல்லாம் புதுசாகவே இருக்கு. அப்போ இந்த வார்த்தையை பாஸ்டமா சொன்னாங்க, இஸ்ரவேல் துணிகள் பழசா போகல, அவங்க துணி கிழிஞ்சு போகல. நான் இந்த வார்த்தை சொன்னேன், ஒரு துணி கூட பழசா போகல, ஒரு ஷர்ட் கூட பழசா போகல, ஒரு பேண்ட் கூட பழசா போகல, ஒன்னோட கிழிஞ்சு போகல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க வார்த்தையை சொன்னாங்க, இதுதான் காரணம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் பழசாவே போகாது. இப்ப நான் போட்டுக்கிற துணி கூட பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த துணி, 2015 எடுத்த துணி நினைக்கிறேன், 2015 எடுத்த ஷர்ட் போட்டுருக்கேன். யாரோ பார்த்து புதுசா போடுகிற பாஸ்டர் தான். அதனுடைய வாசனையா இருக்கட்டும், அதனுடைய கலரா இருக்கட்டும், மங்கி போகாதபடிக்கு இன்னைக்கு நான் போட்டுருக்கேன். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் அப்படி இருக்கும். இந்த மாசத்துல கர்த்தர் நிச்சயம் அப்படியே செய்வார். பழசாவே எதுவும் போட மாட்டார். நீங்க தான் பழசாக்கிட்டு பிஞ்சு போக சொன்னீங்க. ஆண்டவர் கொடுக்குறாருன்னு சொல்லி வாங்க மாட்டேங்க. ஆண்டவர் ஒரு பொருளை கொடுத்தா அதை உடைச்சிடுறீங்க, அத்தறீங்க, கிழிச்சிடுறீங்க. உடனே தேவையில்லாத இடத்துல போய் பொருளை வாங்கி தேவையில்லாத காரியங்கள் எது வாங்கணும், ஆண்டவர் சித்தத்தை இப்படி வாங்கி பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுது பாருங்க, எளிய உணவு சிறுவேண்டு எடுத்து உயர்ந்து அடைக்கிறது உன்னையும் உன் பிள்ளைகளையும் உயர்ந்து அடைக்கிறதுக்கு சாத்தான் தொடாதபடி உன் பிள்ளைங்களுடைய ஜீவன் இயேசுவின் ஜீவனுக்குள்ள இருக்கிற உன் பிள்ளைகள் ஜீவனை சாத்தான் தொடவோ பறிக்கவோ எடுக்கவோ முடியாது. உன் ஜீவனையும் சாத்தான் தொடவோ பறிக்கவோ எடுக்க முடியாது. உனக்குள்ள மரண பயம் வேண்டாம், தற்கொலை எண்ணம் வேண்டாம். செத்துருவனும் செத்த என்ன ஆயிரும், ஐயோ பக்கத்து தெருவில் நீ செத்து போய் ஆடுறாங்க, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமோ நினைக்காத. ஐயோ அவனுக்கு கேன்சர் வந்துச்சு, எனக்கு கேன்சர் வந்துருமோ, ஐயோ அந்த சினிமா நடிகருக்கு ஹார்ட் அடைச்சிச்சு, வயிறு வலின்னு போய் ஹார்ட் அடைச்சிச்சு, எனக்கும் அப்படி ஆயிருமோ, எனக்கும் அடிக்கடி வயிறு வலி வருது. பயப்படாத, நீ ஏசப்பாவுடைய பிள்ளை. கர்த்தர் உன்னை பெரிய ஸ்தானத்துல உயர்த்தி உன்னை ஆசீர்வதிக்க போற மந்தையை பெருசாக்க போறேன்னு சொல்லி இருக்கிறாரு. நீ ஆண்டவருடைய பிள்ளை என்பதை மறந்துடாத. இஸ்ரவேல் பெரிய கூட்டம் என்றதை மறந்துடாத. எது பழசாகாது. உன் ஜீவன் வாழும், உன் பிள்ளையுடைய ஜீவன் வாழும், உன் பிள்ளையுடைய மகா பிரசனமான ஜீவன் இந்த உலகத்துல பெரிய எழுப்பதை செய்யும். இருக்கீங்க? வேதம் சொல்லுது, நிச்சயமா கத்துவோம். எப்படி? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆண்டவர் உயர்த்தும்படியாக அவருடைய பலத்த கைக்குள் நீங்க இருக்கணும். நீங்க அவருடைய கைக்குள் இல்லாம சாத்தான் கையிலையோ பாவத்தின் கையிலையோ தேவையில்லாத மனுஷனுடைய கையிலையோ இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு புறஜாதி கையில் இருந்துக்கிட்டு அவங்க சொல்றதெல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. புறஜாதிகள் நீங்க சொல்றதை கேட்கணும், சொல்லவில்லை. அவங்களும் சரியா தான் சொல்றாங்க, வாழ்க்கை நடக்கிறது கரெக்டா. அவங்க புறஜாதியா இருந்தாலும் கர்த்தரை அறியாதவங்க அவங்களும் சொல்றாங்க, ஆண்டவர் அவங்களும் பேசுறாங்க. அவங்களும் பேசுறது வேற, அவங்கள கொண்டு சாத்தான் நம்மளை இழுத்து போறது வேற, விசுவாசத்தை இழுத்து போறது வேற. இன்னைக்கு நீங்க எல்லாருமே அப்படிதான் போயிட்டு இருக்கீங்க. புறச்சாதிகள் பேச, அவங்களும் பேச நியாயமா தான் இருக்கு, என் அக்கா பேச நியாயமா இருக்கு, அண்ணன் பேச நியாயமா இருக்கு, அப்பா பேச நியாயமா இருக்கு, அம்மா பேச நியாயமா இருக்கு, மாமா பேச நியாயமா இருக்கு, புருஷன் பேச நியாயமா இருக்கு, மனுஷன் புருஷன் பொண்டாட்டி பேச நியாயமா இருக்கு, பிள்ளை பேச நியாயமா இருக்கு. அவன் புறச்சாதி, அவன் பேசுறது எப்படி நியாயமாகும்? அவன் ஒரு பாவத்தில் இருக்கிறான், அவன் விழுந்து போன ஒரு மனுஷனா இருக்கான், அவன் சொல்றது எப்படி சரியாகும்? அவன் விற்கிற ஆழ்வானே கூட்டமா இருக்கு, அது எப்படி சொல்றது சரியாகும்? சரியாகாது. நியாயம் போல நம்மளை திங்க் பண்ண வச்சு
நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து நம்மளை இழுத்து விடுகிறது, வாரி விடுறது அவருடைய வேலை. இங்கே வேதம் சொல்லி அவருடைய கைக்குள் அடங்கியிருந்தார், அவர் உயர்த்தும்படியாக அவருடைய பலத்த கரம். வேதம் சொல்லி அவருடைய கைக்குள் விழுகிறது பயங்கரமாக இருக்கும், ஈஸியில் அவர் கையில் விழுகிறது. அந்த பலத்த கைக்குள்ள நம்ம இருந்தால் தான் நம்மளை உயர்த்துவார். அனுதினமும் இந்த மாதம் அவருடைய கைக்குள்ள இருக்கணும். அவர் கையை விட்டு விட போகணும். ஏதாவது செய்யணுமா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏதாவது வாங்கணுமா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏதாவது கொடுக்கணுமா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எங்கேயாவது போகணுமா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எவ்வளோ பெரிய தலைமுறை காரியம் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும் சரி. கடந்த நாளில் என்னுடைய சகோதரி இறந்து போயிட்டார், என்னுடைய தங்கச்சி இறந்து போயிட்டார், அதாவது என்னுடைய சித்தி மகன் இறந்து போயிட்டாங்க. வந்துட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. அந்த சகோதரி மூத்த சகோதரி சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உங்களால் வர முடியாது, செபத்தில் தாங்குங்க. யாரும் சொல்ல முடியுமா? ஆராதனை முக்கியம், ஆராதனை போங்க. யாருக்குமே தெரியாது. ஆராதனைலாம் முடிச்ச பிறகுதான் நான் சொன்னேன். ஏன்னா முன்னாடி சொல்லிட்டா அந்த பாரம், அந்த துக்கம் இருக்கும். ஆராதனை சீர்படாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மரித்தவன் அடக்க மாட்டோம். நான் எங்க போகணும்? நம்ம இங்க வந்தாலே தூங்கித்தான் இருக்கணும். தூங்குனா அப்படின்னா கண் எப்படி ஆகுது? விரியுதுல? இப்படியே இருக்கணும், எப்பயுமே இருக்கணும். ஆண்டவரை ஆராதிக்கிற இடம், அவரை தொழுதுகிற இடம் வந்து கோயில், சபை. அது விளையாட்டு இடம், விளையாட்டு மைதானம் கிடையாது. அந்த இடத்துல எப்படி இருக்கணும்? அந்த இடத்துலையும் நீயா இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நீ மறணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் செபித்துக் கொண்டிருக்கேன். கூட இந்த சீசரை பார்த்து சொல்றாரு, நான் செபித்துக் கொண்டிருக்கேன், நீ மறுரூபம் ஆகுன்ற. 1 மணி நேரம் என்னோட விழித்திருக்க கூடாதா அப்படின்றாரு. மறுரூபம் அவர் கைக்குள்ள இருக்கணும். அப்பதான் உயர்த்துவார். அப்ப கடைசி என்ன உயர்த்தல? என்னை கடங்காரன் ஆக்கிட்டாரு, என்னை வியாதியஸ்தன் ஆக்கிட்டாரு, என்னை பயத்துக்குள்ள கொண்டு போயிட்டாரு. ஆண்டவருடைய பயத்துக்கு கொண்டு போக மாட்டாரு. ஆண்டவருடைய வியாதியஸ்தனை மாற்ற மாட்டாரு. ஆண்டவருடைய கடங்காரனை மாற்ற மாட்டாரு. ஆண்டவருடைய இல்லாமல் ஏழையா இருக்கணும்னு சொல்லவே இல்லை. ஆண்டவர் இந்த உலகத்தை சகல ஆசீர்வாதங்களை படைச்சு, அதுக்கப்புறம் மனுஷனை படைச்சு, இதெல்லாம் ஆண்டு அனுபவி, இது எல்லாம் உன் காலுக்கு கீழே கட்டினாரு. ஆனா நீ தான் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆண்டவர் சிறுசாக்கி உலகத்தை பெருசாக்கி தலையில வச்சுக்கிட்டு, எதெல்லாம் காலு கடையில் இருக்கிறோம் அதெல்லாம் தலைக்கு மேல எடுத்து வச்சுக்கிட்டு அதுல பெருமையாகி நீ விழுந்து போயிட்ட. அதுதான் நீ விழுந்து போயிட்டியோ. ஆண்டவர் உன்னை ஏழையாகி கடங்காரனாக்கி பார்க்கறது கிடையாது. கடனை கொடுக்க வைக்கிறவங்க, நேர்மையை போக்க வைக்கிறவங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பொருள்களை, நீ கொடுத்த பொருள்களை சொந்த பந்த மூட்டார் உறவினர் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க என்ன பண்ணேன், கொடுத்து எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் விழுந்து போனதுக்கு காரணம் இன்னைக்கு நினைக்கிறேன், நிறைய ஊழியக்காரர்கள் உறவினர்கள் தேவையில்லாமல் என் பணத்தை கொடுத்து என் பிள்ளைக்கு சேர்த்து வைக்காமல், என் பிள்ளைக்கு எதுவுமே வாங்கி வைக்காமல், என் மனைவிக்கு எதுவுமே வாங்கி, எனக்குன்னு எதுவுமே வாங்கி வைக்காமல் அடுத்தவங்களுக்கே போய் கொடுப்பேன். இது எப்போ உணர்ந்தேன் அப்படின்னா, என்னுடைய சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார். ஒரு சகோதரர், அவர் இங்கே இல்லை, வேற ஒரு இடத்துல இருக்கிறார். அவர் சொன்னார், நான் செபிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றார் பாஸ்டர், நான் சொன்ன நீங்க கேட்பீங்கன்னா சொல்லுங்க. அந்த பிரதர் சொல்ல சொன்னார், நீங்க பெரியவரு, வருஷம் ஓடிய பண்றீங்க, உங்களுக்கு புத்தி சொல்ற இடத்துல இல்லை, ஆனா கர்த்தர் உங்களுக்கு ஜெபித்த போது சொன்னார், ஆண்டவர் கொடுக்கறதெல்லாம் நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்துறீங்களா? ஆமா, அது உங்களுக்கு கொடுக்கறதுங்க, உங்களுக்கு எடுத்து வைங்க. அது லேட்டா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கர்த்தருக்குரியது கர்த்தருக்காக. நிறைய பேர் தசமபாகம் கொடுக்குறது. உன்னை கேட்டால் பாஸ்டர் தசமபாகத்தை பற்றி பேசுகிறாரு, காணிக்கை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை இல்லை, ஒருத்தர் மாதிரி ஜெபம் பண்ணணுமா, இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாக பண்ணி கூட 10 ரூபா கொடுக்குறது கூட வசூல் பண்ணுறேன் கிடையாது. உனக்கு ஜெபம் பண்ணால் இந்த கேலண்டரை கொடுத்தா, இந்த வாக்கு தந்தது கூட இவ்வளோ கொடுக்கணும், இந்த சாவி இந்த பேனாலாம் விற்கிறவன் கூட்டம் நான் கிடையாது. நான் வியாபாரி கிடையாது. தேவனுடைய வார்த்தையில் இலவசமாக சொல்கிறேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உடனே பாஸ்டர் காணிக்கை கேட்கணும், தசமபாகம் கொடுக்க ஆரம்பிங்க. நிறைய பேர் நம்ம சபையில் தசமபாகம் கொடுக்கறது கிடையாது. காணிக்கை கொடுக்குறது, செயல்படுறது கிடையாது, ஜெபம் பண்ணுறது கிடையாது.
நிறைய பேர் பலவிதமான காரியங்களை போயிட்டு இருக்கீங்க. மாறுங்க. கர்த்தர் சொல்றாரு, களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆளுகளை திராட்சரசம் எண்ணெய் வழியும். உங்களை இல்லாமல் ஆக்குறது தேவனுடைய சித்தம் கிடையாது. உங்கள் வறுமையில வாட்டுறது தேவனுடைய சித்தம் கிடையாது. உங்கள் நோய்களில் வாட்டுறது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. உங்களை கடங்காரியாக உங்களை பலவிதமான சத்துருடன் ஏவல் சூனியங்கள் உங்களை சிக்கி உங்களை அலக்கழிக்கணும் தேவனுடைய சித்தம் கிடையாது. கலங்களும் தானியமும் நிரம்பும்படியாக, ஆடைகள் திராட்சரசம் வலியும்படியாக, முன்மாறி பின்மாறி உங்களை ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய நீங்க எழுப்பி பிரகாசிக்க. இந்த இடத்துல சொல்லும்போது எளியவனையும் சிறுவனையும் எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல உங்க குடும்பத்தையும் குடும்பத்தினுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை கிட்டத்தட்ட 4 வம்சம் 1000 தலைமுறைகளை கர்த்தர் என்ன பண்றாரு? மந்தையை போல ஆக்குறார். மந்தனை எப்படி இருக்கும்? மந்தனை என்ன? ஆடு மாடுகளை அடைச்சி வைக்கிறது, கெட்டி வைக்கிறது இல்ல. குட்டி போட்டு பெருக பண்ற இடம். உணவுகள் இருக்கும், தண்ணிகள் இருக்கும், சுத்தங்கள் இருக்கும், சுகாதாரம் இருக்கும், அந்த நீர் நிலைகள் இருக்கும், காற்று வசதிகள் இருக்கும், வெளிச்சங்கள் இருக்கும். நீங்க மாட்டு தொழுவங்களுக்கு போனீங்களா தெரியல, மாட்டு மந்தையை போய் பார்த்தீங்கன்னா தெரியல, ஆட்டு மந்தையை போய் பார்த்தீங்கன்னா தெரியல. அந்த மந்தையில என்னென்ன வச்சிருப்பாங்க? தண்ணி வச்சிருப்பான், தவிடு வச்சிருப்பான், புல்லு வச்சிருப்பான், எல்லாம் வச்சுதான் அந்த மந்தையில வச்சிருப்பான். அது குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டியை எடுத்து உடனே பராமரிக்கிறதுக்கு என்ன பண்ண ஆள் வச்சிருப்பாரு. பாருங்க, ஆடு மாடு குட்டி போட்டோன்னு எழுந்திரிச்சு உடனே நடக்க ஆரம்பிச்சிடும், ஓட ஆரம்பிச்சிடும். அதே போல உங்களையும் உங்க பிள்ளையும் இனி பிறக்க போற சந்ததிகளையும் கர்த்தர் போய் நடத்துவார். கர்த்தர் நிச்சயமா நடத்துவார். கலங்கள் ஆசைப்படும். உபாகமம் 28:3-8 வரைக்கும் வாசிக்கும் பொழுது கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசைப்பார். உங்க மாடு கண்ணுகளை ஆசைப்பார். உங்க பிள்ளைகளை, உங்க பிள்ளையுடைய படிப்பு, பிள்ளையுடைய வாழ்க்கை, பிள்ளையுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக. இந்த மாசம் கஷ்டம், கடன், துக்கம், துயரம், ஏவல், சூனியம், மந்திரம், நோய் நொடி எல்லாம் மாறும். ஒரு செகண்ட். எப்போ? யோவேல் 2:24 முந்தின வசனம் 23 வாசிக்கும் பொழுது, சீயோன் குமாரர்களே, சீயோன் புத்திரர்களே, சீயோன் ஆண்களே, கர்த்தருக்குள் சொல்லுயா, கர்த்தருக்குள் இருந்தால் அதுக்கு தக்க பலன் கிடைக்கும். ஆம்பளைகள்லாம் எழுப்பி பிரகாசியம். ஆம்பளைகள் தானே சொல்லப்படுங்க, பொம்பளைகள் இல்லை, பொம்பளைகளுக்கும் சொல்லப்படுங்க. நீங்களும் கர்த்தருக்குள்ளே இருக்க முடியும். உலகத்திலிருந்து வேறு பிரிச்சு வாங்க, கர்த்தருக்குள்ள வாங்க. உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க, ஜெபம் பண்ற பிள்ளைகளா மாத்துங்க, வசனம் படிக்கிற பிள்ளைகளாக மாத்துங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த மாசம் உங்களுக்கு நிறைவாக. ஜெபிப்போம். அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த 2024 வருஷத்தின் 9 மாசத்தை நிறைவு செய்து கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்க கூடவே இருந்து கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த புதிய 10வது மாசத்தை கொடுத்து இந்த 10வது மாசத்திலே யோவேல் 2:24 வசனத்தை வாக்குத்தத்தமாக கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்துடைய விரிவாக்கத்தின் தெளிவையும் எங்களுக்கு போதித்து எங்களுக்கு தேவைகளை சந்தித்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட சபையில வந்து இன்னைக்கு பங்கெடுத்த இந்த வார்த்தைகளை ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளோடும் வாலிப பிள்ளைகளோடும் ஒவ்வொரு ஸ்திரீகளோடும் புருஷர்களோடும் ஆண்டவராக இயேசப்பா கூட ஒவ்வொரு சபை போதகர்களோடும் போதகர்களுடைய குடும்பத்தோடும் போதகர்களுடைய பிள்ளைகளோடும் இருந்து இந்த வசனங்கள் சொன்னது போலவே ஆண்டவரே கர்த்தர் அவர்களை நினைத்து அவர்களை விசாரித்து அவருடைய எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து போட்டு அவர்களை உயர்த்தி ஆசீர்வதித்து அவர்களை மந்தைகளை போல மாசமாக்கணும். வெறுமை ஒரு குடும்பத்திலும் இல்லாமல், கடன் ஒரு குடும்பத்திலும், கஷ்டம் துக்கம் இல்லாமல், சண்டை முறுமுறுப்பு இல்லாமல், வியாதி மரண பயம் மரண படுக்கை இல்லாமல் ஒவ்வொருவரையும் தீர்க்க ஆயுசு கொடுத்து முழுமையான ஆயுசு கொடுத்து முதிர் வயசுக்கு ஆயுசு கொடுத்து கட்டளை கொடுத்து பிள்ளையுடைய வேலைகளையும் வியாபாரங்களையும் ஆசீர்வதி கர்த்தருக்குள் மகிழ்ந்து கறி கொண்டு ஆசீர்வாதமா இருக்காது. குடும்பம் கர்த்தருக்குள் செழிப்பா இருக்காது. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவினார் அப்படியாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.